ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லண்டன் வென்ஸ். கெவின் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்ருக்கான்ல. இது வந்து நாங்கள் இந்த வீக்குக்கு இல்லாமல் ப்ரீவியஸ் வீக்கெண்ட் வந்து நாங்கள் டர்டில் டோர் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் கெவின் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான். அவனோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது தான் இந்த டர்டில் டோர் பீச்சு. கொஞ்சம் வீடியோவுக்கு வெக்கப்படுவான், பட் ஆனால் வீடியோவில் இருக்கணும். டைரெக்டாக வீடியோ எடுத்தால் கொஞ்சம் வெக்கம் வந்துடும். அப்புறம் வந்து அவங்க தம்பி தூங்குனார்னா, அவர் தலை ஹெட்டு வந்து கொஞ்சம் சாஞ்சிச்சுன்னா அவர் தான் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் எடுத்துப்பார். அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் டர்டில் டோர் ரீச் பண்ணிட்டோம். அப்படியே அந்த வியூ பார்த்துட்டே நடந்து போனோம். அப்படியே கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல வெயில், ஆனால் சில்லுன்னு காற்று. ஸோ அந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நமக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் அங்கே வந்து நமக்கு நல்லா காற்று சில்லுன்னு அடிக்கும். அப்புறம் என்ன வாக்கபிள் தான் ஆஸ் யூஷுவல். நான் சொன்ன மாதிரி தான் நார்மலாக யூகேலன்னு எடுத்துட்டாவே நம்ம எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி 1 இயர் பேக் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன டர்டில் ட்ரிப் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து என் செகண்ட் சன் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். அந்த டைமில் வந்து நான் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பட்டு கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இறங்கி போகிறப்ப கூட கஷ்டம் தெரியாது. அகெயின் ஏறி வரப்போ தான் அப்பாடான் இருக்கும். எப்படியாவது ஏறிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த வியூவை பார்த்துட்டே நடக்கிறப்ப வந்து நடக்கிறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து டூரிஸ்ட் பஸ் புக் பண்ணி போயிருந்தனால அந்த டைம் பீரியடுக்குள்ளே போகணுன்னு சொல்லி ரொம்ப ரஷ் பண்ணி நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த டைம் எங்களோட ஓன் காரில் போயிருந்தனால ரொம்ப ஸ்லோவாக 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிருந்தோம். அதனால ஸ்லோவாக பார்த்துட்டு மேலெல்லாம் நின்று வியூ பார்த்து நாங்கள் நடந்து போனோம். நம்ம இந்த பீச் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வேவ்ஸ் வராது. அண்ட் மோரோவர் வந்து ரொம்ப க்ளீன் வாட்டராக இருக்கும். அதனாலேயே இங்கே வந்து நிறைய பேர் வந்து யூகேனாவே இது ஒரு எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்லேயுமே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்துடுவாங்க. 2 பீச் இருக்குது டர்டில். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும். ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே கெவின் வந்து நாங்கள் டென்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை நானே கேரி பண்ணிப்பேன். அன்டில் நான் கீழே இறங்கி தான் கொடுப்பேன்னு சொல்லி அவன் எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் கம்ப்ளீட்டாகவே கேரி பண்ணிக்கிட்டான். நோமா, ஐ எம் ஸ்ட்ராங் பாய், நானே கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கெவினும் நாங்கள் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பீச்சில் இறங்குனாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்க முடியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என் சின்ன பையனும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்தாங்க. இவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக் பாருங்கள், மேலேருந்து தூக்கிட்டு வரதுனா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அவன் போட் ஒன்று விலைக்கு எடுத்து அங்கே ஐஸ்கிரீம் சேல் பண்ணாங்க. நாங்கள் அங்கேயே வாங்கி சாப்பிட்டோம். நிறைய அங்கேருந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது அதை பார்க்குறப்போ. நான் அதையுமே கேப்சர் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து அந்த இடத்துல சில்லுன்னு காற்றடிச்சாலும் வெயில் நல்லா இருந்தது. அதனால சார் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கவும் நாங்கள் எடுத்துகிட்டு போன டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்கார முடியல, ஏன்னா செம்ம காற்று அப்படியே டென்ட்டு கவுத்துருச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கெச்சு வந்து கொஞ்ச நேரம் அந்த கல்லில் விளையாடிட்டு இருந்தான், அந்த குட்டி குட்டி ஸ்டோனில். அப்புறம் பாருங்களேன், அவன் எப்படி அப்படியே கம்ப்ளீட்டாக படுத்துக்கிட்டான். அவன் படுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடினது போதும் வாங்க வாங்க கூப்பிட்டு அவன் வரவே இல்லை. அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தான். அந்த டஸ்ட்டு எல்லாமே காலில் ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டர்டில் 2 பீச் இருக்குது. இன்னொரு பீச் வியூ சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நாங்கள் இங்கே ஆல்ரெடி இறங்கியிருக்கோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு திரும்ப இறங்கி ஏற முடியல. அதனால மேலேருந்து மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீச் போனோம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. பாய் பாய்.